வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து தமிழா சமஸ்கிருதமா அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் இருக்கிற யோகா ரகசிய சீக்கிரட்டை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போது இந்த தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்றைக்குமே மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? அது ஆக்சுவலாகவே உண்மையிலேயே வெளிப்புறத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் உள்புறத்தில் யோக சாஸ்திரப்படி பார்த்தோம்னா சமஸ்கிருதம் என்பது இன்விசிபிள் பாடி, சவுண்டு பாடி. புரியுதுங்களா? அதில் வர சவுண்டெல்லாம் பாருங்கள், ஒம் இம் அம் இம் தான் இருக்கும். தமிழ் விசிபிள் பாடி. உன்னோட உருவத்தில் இருக்கிற எழுத்த வடிவத்தை தான் உன்னோட மூக்கு, இந்த கண், இந்த வாய், இதெல்லாம் தான் இந்த எழுத்து வடிவமாக கொடுத்துருக்குறாங்க. காது, இது எல்லாமே தமிழ் எழுத்து. உடம்போட உள் உறுப்பு எல்லாமே இந்த தமிழ் எழுத்தோட வடிவத்தில் தான் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு சில விஷயங்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இதெல்லாமே இந்த அச்சுகள் எல்லாமே எழுத்து வடிவலாக கொடுத்துருக்குறாங்க. இது விசிபிள். தமிழ் விசிபிள் பாடி. நீ இன்விசிபிளுக்கு போனோன்னா, நீ விசிபிளை ஒழுங்காக வச்சுருந்தா தான் நீ இன்விசிபிளுக்குள்ளே போக முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? தமிழ்ன்ற ஒரு கலையை, யோக கலையை நீ தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் சமஸ்கிருதமாக இருக்கிற சிவபெருமானக்கிட்ட உன்னால் போக முடியும். இதனால் தான் தமிழ் தாய்மொழி, சமஸ்கிருதம் தந்தை மொழி. புரியுதுங்களா? அப்போது நீசன் மொழி, தமிழ் நீசன் மொழின்னுவாங்க. அது நீசன் மொழி கிடையாது, ஈசன் மொழி. இந்த இன்விசிபிளாக இருக்கிற சமஸ்கிருதம் தமிழ்ன்ற ஒரு தத்துவமாக வெளியே தெரியுது. இந்த அடிப்படையில் தான் இந்த மொழியோட எழுத்து அச்சு வடிவில் தான் இந்த உடல் உறுப்புகள்லாம் உருவாகி இருக்குது. இது காலப்போக்கில் நிறைய எழுத்து எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் மாற்றிருக்கிற மாதிரி எனக்குள்ள நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தோன்ற மாதிரி இருக்குது. நிறைய எழுத்து வடிவங்களாம் மாறி இருக்குது. ஆனால் உள்ளே வேறு வடிவமாக இருக்குது. அப்போது நீ இந்த தமிழை பயன்படுத்தி தான் அமிர்தத்தை உன்னால் சொர வைக்க முடியும். அதாவது இந்த உடம்பை வச்சு தான் உன்னால் இன்விசிபிளுக்குள்ளே போக முடியும், தந்தைக்கிட்ட போக முடியும். தாய் உடம்பை வச்சு தான், தாய்கிட்டேருந்து தான் உன்னால் தந்தைக்கிட்டே போக முடியும். ஆனால் பிறகுறதுக்கு முன்னாடி தந்தைக்கிட்டேருந்து தாய் வரும். ஆனால் நீ முக்தி அடைத்தந்தா இங்கேருந்து ரிவர்ஸ் போகணும். இப்போது தாய்கிட்டேருந்து தந்தைக்கிட்ட போகணும். அப்போது தாய்மொழியாக இருக்கிற தமிழை நீ பாதுகாத்து ஒழுங்காக வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அமிர்தத்தை நீ சாப்பிட்டாதான் நீ தந்தைக்கிட்டே போக முடியும். அப்போ தான் உனக்கு அந்த பெல்லு சவுண்டு, மணி சவுண்டு, நாத சவுண்டெல்லாம் கேட்கும். இதெல்லாமே சமஸ்கிருதோட அலைவரிசை ஒலி கோட்பாடு. இதுதான் தமிழா சமஸ்கிருதமான்ற கோட்பாடு ஒரு யோக சாஸ்திரத்தின் வழியில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெளிப்புறத்தில் இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்படி தான் குழம்பின்னு தெரிஞ்சுன்னு இருக்கணும் நம்ம. நன்றி, வணக்கம்.